வைர நெஞ்சம் வைர நெஞ்சம். ஹே ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்ல. ஹே நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா வாங்குங்கடா. ஹே வெள்ளியில் கூஜா. ஆ ஆ ஆ ஆ ஆ. என்ன சார் ஒரே பாட்டு டான்ஸ் சந்தோஷமா இருக்கீங்க? இந்த ஜாலி சந்தோஷம் இது எல்லாத்துக்குமே காரணம் மேடம் நீங்க தானே? நானா? நான் என்ன பண்ணேன்? ஆ தன்னடக்கம். சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்ட இந்த சொத்து எல்லாமே என் கைக்கு வரணும்னு நான் ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனா அது எல்லாமே தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. ஆனா நீ என் வாழ்க்கையில் வந்து கொஞ்ச நாள்லயே இது எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு. உனக்கு என்ன வேணுமோ கேளு. ஆமா, நீங்க தான் வேணும். நீங்க எப்பவும் என் கூடவே பக்கத்திலே இருக்கணும். எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க உனக்கு உன் அக்கா தான் முக்கியம், அவளை அனுசரிச்சு போன்னு. ஆனா என்னோட புருஷன் தான் முக்கியம்னு இருந்தேன். நீங்க சந்தோஷமா இருந்தா என் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். தேங்க்ஸ் நந்தினி. உங்க தேங்க்ஸ்லாம் உங்ககிட்டே இருக்கட்டும். முதல்ல கம்பெனி கிளம்பி போலாம். முன்னாடி இருந்ததை விட இந்த கம்பெனி இன்னும் பெருசா டெவலப் பண்ணணும். அந்த சக்தியை நம்ம வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படணும். நல்லா சொன்ன நந்தினி. சக்தி தினம் தினம் உன்னை நினைச்சு பொறாமப்படணும்னா என் மருமக கூடி சீக்கிரமே பேரனோ பேத்தியோ அழகான குழந்தை என் கையில கொடுக்கணும். ஆஹா பாப்பா, உங்களுக்கு வெக்கப்பட கூட தெரியுமா? வாய் முடிட்டு சும்மா ரெடி. எல்லாத்துலயும் என் மருமக நந்தினி தான் நம்பர் 1 இருக்கணும். அந்த சக்தியால குழந்தை கருவிலே கலைஞ்சிருச்சு. அதை விதியை நினைச்சு விட்டுருவோம். விதி என்ன பண்ணுச்சு? யதார்த்தமா கரு கலைஞ்சத சக்தி மேல பழிய போட்டு பேசுறது பாத்தியா? சக்திக்கு முன்னாடி நீதான் முதல்ல குழந்தைய பெத்துக்கணும். மா நீங்க பாட்டு எப்ப பார்த்தாலும் சக்தி சக்தின்னு புலம்பிக்கிட்டு அவளால இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. அவ இந்த வீட்டை விட்டு ஒரு பெரிய கும்பலோட கிளம்பினப்போ நானும் பெருசா அதை செய்ய போறதா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ அவங்க அப்பா வீட்டுல போய் அடைக்கலாம் புகுந்துக்கிட்டா. ஒரு 2-3 நாள் பாப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்கள வீட்டு விட்டு வெளியே தடுத்துட போறாங்க. அவ்வளவு பெரிய கும்பலுக்கு எவமா சோறு போட போறான்? அதானே சரியா சொன்னீங்க தம்பி. சுமார் பாக்கியம் இல்லடா. நந்தினி அப்பாவுக்கு சக்தி மேல தனிப்பட்ட பிரியம் இருக்கு. அவ்வளவு சீக்கிரத்துல அவளை வெளியே போன்னு சொல்ல மாட்டாரு. ஆனா நந்தினி நினைச்சா சக்தி அந்த வீட்டை விட்டு விரட்டி தெருவில் நிக்க வைக்க முடியும். ஆமா நந்தினி, உங்க அப்பா ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. அவருக்கு செலவுக்கு பணத்தை கொண்டு போய் கொடு. உன் தங்கச்சியோட படிப்பு செலவையும் நீயே கவனிச்சுக்க. உங்க அப்பா மனசுல சக்தி மேல வெறுப்பு வர்ற மாதிரி நடந்துக்க. நந்தினி செஞ்சது எந்த விதத்திலையும் தப்பு இல்லைன்னு அவருக்கு நீ புரிய வச்சுட்டேன்னா உங்க அப்பாவே சக்தியை வெளியே போக சொல்லிடுவாரு. பாப்பா, அம்மா சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு பொண்ணு பிறந்த வீட்டு உரிமையை விட்டே கொடுக்க கூடாது. சக்தி இந்த வீட்டுல இருக்கும்போது நமக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தா அதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். அவளை பழி வாங்கி வாழ வழி இல்லாதவளாக்கி இந்த வீட்டு வாசல்ல நின்று பிச்சை எடுக்க வைக்கணும். நீ உங்க அப்பாவுக்கு பணத்தை கொண்டு போய் கொடு. மத்ததெல்லாம் நம்ம நினைச்சபடியே நடக்கும். நந்தினி, நந்தினி, நந்தினி. பாப்பா, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி உங்க அப்பாவும் பாட்டி வந்திருக்காங்க. போங்க, போய் அசத்துங்க பாப்பா. நந்தினி. அப்பா வாங்கப்பா. வாங்க பாட்டி. எப்படி இருக்கீங்க பாட்டி? வாங்க மாமா. உட்காருங்க வாங்க சம்பந்தி. பாட்டி. நான் இங்க வந்து உட்கார்ந்து விருந்து சாப்பிட்றதுக்காக வரலைங்க. இதை நிக்குதே, இதை பெத்தது எவ்வளவு பெரிய அவமானம்னு சொல்லி முகத்துல காரி துப்பிட்டு போலான்னு வந்திருக்கு. அப்பா, நீங்க எதுக்கு என் மேல கோவப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். அக்காவே எல்லா சொத்தையும் எழுதி கொடுத்துட்டு நாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காம இந்த வீட்டை விட்டு போயிட்டா. என்னமோ நாங்க தான் அவகிட்ட சண்டை போட்டு சொத்தை எழுதி வாங்கிட்ட மாதிரி ஊர் முழுக்க சொல்லிட்டு தெரியறா. நிறுத்தடி, உன்னை பத்தி எனக்கு தெரியாது, நடிக்கிறியா? பாட்டி நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி நடந்ததே வேற. நடந்தது கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? யார் எப்படிப்பட்டவங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சம்பந்தி. சக்தி உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்கா. எங்களுக்கு யாரும் எந்த விளக்கமும் சொல்ல வேண்டாங்க. இவங்க கிட்ட என்ன பேச்சு? நீ வாடி போ. மனுஷாடி நீயே,
கூட பிறந்த அக்காளை சொத்தெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே துரத்திருக்கேன் ஆ? மா இப்போ பார்த்தமே அவள் புருஷனும் மாமியாரும் அவங்க முகத்தில் சுயநலவாதிங்கன்னு எழுதி ஒட்டி இருக்குமா. அந்த சுயநலவாதிகளோட சேர்ந்து இவளும் சுயநலவாதி ஆயிட்டா. என் பொண்ணே இல்லை இவோ. அப்பா ப்ளீஸ் தப்பா பேசாதீங்க. அக்கா வந்து ஏதோ திருச்சி பேசி அதை கேட்டுட்டு வந்து நீங்களும் பேசுறீங்க. அக்காவை யாரும் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்லல. நிறுத்துடி. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. உங்க அப்பனுக்கு தெரியாம எத்தனை தடவை அறிவுரை சொல்லியிருப்பேன், உங்க அக்காளோட ஒத்துமையா இருன்னு. என் வார்த்தைக்கு மதிப்பில்ல, உன் மனசுல ஈரம் இல்ல. என்னடி மனுஷி நீ என்னடான்னா கூட பிறந்த அக்காளையே வீட்டை விட்டு துரத்திருக்க. உன் புருஷன் சொந்த அண்ணங்கிட்டயே சொத்தெல்லாம் எழுதி வாங்கியிருக்கான். இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிறா உன் மாமியார் பெரிய மனுஷி. எப்படி உனக்கு இப்படி ஒரு மனசு வந்தது? உன்னை பற்றி கேள்விப்பட்டப்போ இந்த அப்பனுக்கு நெஞ்சு மட்டும்தான் வெடிக்கல. நல்ல வேளை உன்னோட இந்த குணத்தை பார்க்கறதுக்கு உங்கள் அம்மா உயிரோட இல்லை. இருந்திருந்தா எனக்கா இப்படி ஒரு பொண்ணு உயிரே விட்டுருப்பா. அப்பா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. யாரோ சொல்றதெல்லாம் கேக்குறீங்க. நானும் உங்க பொண்ணுதான். நான் சொல்றதை கேட்க மாட்டீங்களா? என் பொண்ணுன்னு சொல்லாத, நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. இப்ப கூட சக்தி என்ன சொல்றா தெரியுமா? அப்பா நந்தினி கிட்ட போய் எதுவும் கேட்காதீங்க, அவன் நல்லா இருக்கட்டும்னு சொல்றா. அவ எங்க நீ எங்க? என் பொண்ணாடி நீ. வேணாம், அவங்க பொண்ணா இல்லாமலே இருக்கட்டும். இப்பதான் நான் அத்தை கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், எங்க அப்பா ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, இந்த நேரத்துல அக்கா வேற அவருக்கு பாரமா இருக்கா, நான் போய் பணத்தை கொடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். என் அத்தையும் புருஷனும் கூட ஆமா கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னாங்க. அதுக்குள்ள நீங்களே இங்க வந்துட்டீங்க. யாரு நீ? உங்க அத்தை உன் புருஷன் எங்களுக்கு பணம் தர போறீங்களா? ஆளையும் மூஞ்சியும் பாரு. கல்யாணம் பண்ணி கொடுத்து இத்தனை நாள் ஆச்சு, எத்தனை தடவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்க? நீ எங்களை வச்சு காப்பாத்துறியா? ஏய் பேசாதடி நன்றி கட்டவள. அன்னைக்கு உன் மாமனாரோட இறுதி சடங்கும் போதே உன்னை நான் பார்த்தேன். அவரோட போட்டோவுக்கு போட்ட மாலை கூட காயல, அதுக்குள்ள அவரோட சொத்துக்கு பங்கு வேணும்னு அடிச்சுக்கிட்டீங்க. சக்தி உனக்கு செஞ்சதுக்கு காலம் பூரா அவளுக்கு நீ நன்றி கடன் பட்டிருக்கணும். ஏய் சின்ன வயசுல இருந்து தாய்க்கு தாயா வளர்த்தாளே உன்னை, அதை மறந்துட்டியா? நீ வயிற்றுல பிள்ளைய சுமந்துட்டு வந்தப்போ தான் விரும்பினவனை கூட மறந்துட்டு விவரம் தெரியாதவனை கட்டிக்கிட்டாலே உனக்காக, அதை மறந்துட்டியா? ஆமா எல்லாத்தையும் மறந்துட்டேன், அப்படியே வச்சுக்கோங்க. யாரோ சொன்னது கேட்டு என்ன வந்து திட்டிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, அண்ணனுக்கும் தம்பிக்கும் சொத்து பிரச்சனை. இன்னைக்கு அவங்க சண்டை போட்டுப்பாங்க, நாளைக்கு 2 பேரும் சேர்ந்துப்பாங்க. இதையே காரணமா காட்டி வைரமாமா மனசை கலைச்சு இந்த வீட்டை விட்டு அவர் கூட்டிட்டு போயிட்டா. அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசை, எல்லார்கிட்டயும் தான் தான் நல்லவன்னு பேர் வாங்கணும்னு. அவ நினைச்ச மாதிரி என் பேரை ஊர் முழுக்க கெடுத்துட்டால. என்னவோ சொத்தை சும்மா என் புருஷன் பேருக்கு எழுதி கொடுத்துற மாதிரி சொல்றீங்க. எங்களுக்கும் அதுல உரிமை இருக்கு. என்னடி உரிமை? யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? இங்க பாருங்க பாட்டி, நான் யார்கிட்ட பேசுறேன் என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். அப்பா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. என்ன பார்க்க வரதா இருந்தா நீங்க வாங்க, சக்தியோட அப்பாவா வரதா இருந்தா வர வேணாம். எனக்குன்னு தனியா ஒரு குடும்பம் வந்தாச்சு. எனக்கு என் புருஷனோட மரியாதை தான் முக்கியம். பெத்த அப்பனை பார்த்து பேசுற பேச்சாடி இது. மா இனிமே ஒரு நிமிஷம் கூட நாம இங்க இருக்கக்கூடாது. இவ முன்னால நிக்கிறது நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. உன்னோட அப்பன்னு சொல்லிக்கிறத விட சக்தியோட அப்பன்னு சொல்லிக்கிறதா எனக்கு பெருமை. உன்னை மனசார என் பொண்ணுன்னு நினைக்க மாட்டேன். நீயும் எங்கேயும் போய் என் பொண்ணுன்னு சொல்லிக்காத. தலை முழுகிட்டேன்டி உன்னை. வாங்கம்மா போலாம். என்ன சம்மந்தி எதுவும் சொல்லாம போறீங்க? என்னம்மா சொல்ல சொல்றீங்க? என்ன சொல்ல சொல்றீங்க? மானம் உள்ள மனுஷன் எவனும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டான் இவ பேச்ச கேட்ட பிற்பாடு. அவ சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம பேசிட்டா, இதுக்கு போய் கோவப்படுறீங்களே? யாரு இவளா சின்ன பொண்ணு? எவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறா? என்ன மாமா தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க? எங்கள் அண்ணன் வேற மாதிரி நானும் உங்களுக்கு ஒரு மருமகன் தானே. உங்கள் குடும்பத்து மேலே எனக்கு அக்கறை இருக்காதா? உங்கள் குடும்ப செலவுக்கு பணம் தர சொல்லி நீங்கள் வரதுக்கு முன்னாடி நந்தினிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் என்ன அவகிட்டே கேளுங்களேன். நந்தினி, அப்பா கிட்டயும் பாட்டிக்கிட்டே பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இந்த பணத்தை கொடு. மாசம் மாசம் குடும்ப செலவுக்கு பணத்தை கொடுக்கலாம். இந்தா இதை வாங்கி கொடு. கொடு, வாங்கிக்கோங்க மாமா. அப்பா நான் பேசுனதுலாம் தப்புதான்ப்பா, மனசுல வச்சுக்காதீங்க.
இந்தாங்க. யாருக்குடி வேணும் இந்த பணம்? இந்த பணத்தை கொடுத்து என் பொண்ணு சக்தி மேல நான் வச்சிருக்க பாசத்தை விலைக்கு வாங்கிடலான்னு பாக்குறீங்களா? இந்த சொத்தும் பணமும் தானே ஒரு உயிரை அநியாயமா பறிச்சுது. இன்னுமா உங்களுக்கு புத்தி வரல? இந்த பார், கஷ்டப்பட்டாலும் கால் வயிறு கஞ்சியை குடிச்சாலும் நியாயமா வாழ்க்கை நடத்துறவன் உங்க அப்பா சுந்தரம். இப்படி அநியாயமா ஏமாத்தி சம்பாதிச்ச சொத்துல இருந்து ஒரு ரூபாய் என் பாக்கெட்ல இருந்தா கூட ஏன் நிம்மதி போயிடும். இத பாருங்க, எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், மனுஷனுடைய பலகீனமே பேராசை தான். பணத்தை விட பாசம்தான் பெருசுன்னு ஒரு நாளைக்கு சக்தியை தேடி வருவீங்க. வாடா சுந்தரம், போ. இவ்வளவு சொல்லியும் உங்க அப்பா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசிட்டு போறாரு. நானே அவர்கிட்ட ரொம்ப பொறுமையாக பேசி பார்த்துட்டேன், எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. பரவாயில்ல விடுங்க, எல்லாம் திமிரு பிடிச்சதுங்க. அதான் சொத்தெல்லாம் நம்ம எழுதி வாங்கிட்டோம்ல, இனிமே அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அதான் சட்டம். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அந்த சக்தியும் வைரமும் நாங்க தப்பு செஞ்சுட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்கன்னு இந்த வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க. அப்ப இப்ப போறாங்களே என் அப்பாவும் பாட்டியும், இவங்களும் கூடவே வருவாங்க. அப்ப தெரியும் இந்த நந்தினி யாருன்னு. நீங்க வாங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். சார் இருக்காரா? உள்ள இருக்காரு மேடம். வாங்க. குட் மார்னிங் சார். வா சக்தி, வா உட்கார சக்தி, வாங்க உட்காருங்க. என்ன சக்தி, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பர்சனலா நேர்ல பேசணும்னு சொன்னியே, என்ன ஏதாவது பிரச்சனையா? என்ன ரெண்டு பேரும் டல்லா இருக்கீங்க? ஆனந்த் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணானா? சார், சொத்து பூராவும் ஆனந்த் பேருக்கு எழுதி கொடுத்துட்டு நாங்க வீட்டை விட்டு வந்துட்டோம் சார். என்ன சொல்றீங்க? சொத்து முழுக்க ஆனந்த் பேருக்கு எழுதி கொடுத்துட்டீங்களா? ஆமா சார். இந்த வீடு உட்பட எல்லா சொத்தும் உன்னோட தாண்டா, எனக்கு இல்ல. சந்தோஷமா எடுத்துக்கிட்டு கட்டிக்கிட்டு அழு. எல்லாம் சரியா இருக்கானே, படிச்சு பாத்துக்கோ. டேய், ஒரு மனுஷனுக்கு ஆரம்பம் முக்கியம் இல்லடா, முடிவு எப்படி இருக்குங்கிறதா ரொம்ப முக்கியம். கடைசி காலத்துல உன்னை வழி அனுப்புறதுக்கு 4 மனுஷன் தேவடா. அந்த 4 நல்ல மனுஷனை சம்பாதி. நம்ம அப்பா மாதிரி. உங்களை பார்த்து பரிதாபப்படுறதா இல்ல பெருமைப்படுறதான்னு எனக்கே தெரியல. இன்னைக்கு மனுஷங்க நான் உள்பட பணம் பணம் அது பின்னால ஓடுற காலத்துல கோடிக்கணக்கான சொத்தை எழுதி கொடுத்துட்டு வெறும் கையோட வந்து நிக்கிறீங்களே, உங்கள மாதிரி மனுஷங்களை பார்க்கிறது ரொம்ப அபூர்வம். என்ன சார் பெரிய சொத்து? இந்த சொத்தும் பணமும் தானே சார் எங்க அப்பா உயிரை குடிச்சிச்சு. அது எதுக்கு சார் எங்களுக்கு? இப்ப நாங்க நிம்மதியா இருக்கோம் சார். என்ன தேடி வந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய உதவி கேட்டு வந்திருக்கோம் சார். எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்க, கண்டிப்பா நான் உதவி பண்றேன். நாங்க மாமா வழியில அவர் பண்ண பிசினஸையே புதுசா ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஆனா எங்க சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். கையில 10 பைசா கூட இல்ல. தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு பேங்க்ல லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா சக்தி, ரொம்ப உதவியா இருக்கும் சார். சார், கண்டிப்பா முன்னேறி நல்ல நிலைமைக்கு வந்துருவோம் சார். என்ன சக்தி, இதை போய் உதவின்னு கேட்டுக்கிட்டு? இது என் கடமை, கண்டிப்பா செய்யறேன். நான் ஒண்ணும் பரம்பரை கோடீஸ்வரன் கிடையாது, சாதாரண ஆள் தான். இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன். உங்க அப்பா மாணிக்க விநாயகன் தான் பணம் கொடுத்து எனக்கு உதவினாரு. நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே அவர்தான். இத்தனை வருஷம் கழிச்சு
என்னோட நன்றி கடனை தீர்க்க ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. ஒரு நிமிஷம். இந்தாங்க 2 லட்சம் ரூபாய் செக். இது இனிஷியல் ஸ்டெப்ஸ்க்காக வச்சுக்கோங்க. நாளைக்கு பேங்க் போவோம். செக்யூரிட்டி போட்டு கண்டிப்பா லோன் வாங்கி தரேன். வாங்கிக்கங்க. நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க. கண்டிப்பா உங்களுக்கு வேண்டிய எல்லா உதவியும் நான் பண்றேன். இந்தாம்மா வாங்கிக்க. ரொம்ப நன்றி சார். எங்க அப்பா ஸ்தானத்துல உங்களை பார்க்கணும் சார். ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். இருக்கட்டும் இருக்கட்டும்மா. கண்டிப்பா நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க. எதுக்கு என் காலெல்லாம் போய் விழுந்துகிட்டு? நாங்க வீட்டை விட்டு வந்து உதவின்னு கேட்டதும் யோசிக்காம என்ன உதவினாலும் பண்றேன்னு செக் எழுதி கொடுத்துருக்கீங்க. நாங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி நல்ல மனுஷங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த குறையும் வராது சார். கண்டிப்பா நாங்க ஜெயிச்சு காட்டுவோம் சார். ஆல் தி பெஸ்ட். நல்லா இருங்க. வரோம் சார். ரொம்ப சந்தோஷம் சார். வரும் சார். வாமா. கூடிய சீக்கிரத்துல உன்னை நான் உசந்த இடத்துல பாப்பேன் சக்தி.